இங்க ஒருத்தன் பாத்தீங்கன்னா செகண்ட் பைக் வாங்கியிருக்கான். அது பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. எப்படி ஒரு வழியா ஸ்டார்ட் பண்ணிட்டு அவன் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போறான். அப்போதைக்கு பாத்தீங்கன்னா மேட்ல ஏற மாட்டேங்குது. முக்குன்னு முக்குது. அப்போதைக்கு ஆப்போசிட்ல வர ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா அவனோட கண்ணாடி தட்டிவிட்டு இதெல்லாம் ஒரு வண்டியான்னு சொல்லிட்டு போறாங்க. இவனும் பாத்தீங்கன்னா மறுபடியும் மேட்ல இருந்து கீழே இறக்கி அவங்கள துரத்திட்டு போறாங்க. அப்போதைக்கு பாத்தீங்கன்னா போலீஸ் இவங்களை புடிங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா போலீஸ் பாத்தீங்கன்னா இவங்க தான் ஓவர் ஸ்பீடா போறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க துரத்துவாங்க. அந்த வண்டியும் பிரேக் பிடிக்காம ஒரு பேரிகேட்ல மோதி தெரிச்சு விழுந்துருவாங்க. அப்படியே பார்த்தா ரெண்டு பேர் போலீஸ் ஸ்டேஷன்ல நிப்பாங்க. அப்போதைக்கு பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வந்திருப்பாங்க. ஏன்டா உனக்கு காலேஜ் கொடுத்த ஃபீஸ் என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதில் தான் அந்த ஸ்கூட்டர் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. ஏன்டா அப்படி உதவாக்கரையா இருக்கேன்னு சொல்லி ஒரு ஆரம்பிச்சிருவாங்க. உடனே பாத்தீங்கன்னா அவன் ஊரை விட்டு கிளம்பிடுவான். அந்த வீட்டை விட்டு கிளம்பிடுவான். எந்த ஊருக்கு போறோமே தெரியாம ஏதோ ஒரு ஊருக்கு போயிடுவான். அங்க பாத்தீங்கன்னா கையில $3 தான் இருக்கும். அவனுக்கு வேற பயங்கரமா பசிக்கும். சரின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போய் நூடுல்ஸ் சாப்பிட்டு வந்துருவான். மறுபடியும் அதே ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா வேகன்சி இருக்கும். சரி போய் கேட்கலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்பாங்க. இந்த மாதிரி வீட்டை விட்டு ஓடி வந்த பயிர்களும் நாங்க தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த ஓனர் சொல்லிடுவாரு. இருந்தாலும் நான் படிப்பை விட்டுட்டேன், எனக்கு இப்போதைக்கு வேலை வேணும்னு சொல்லுவான். சரி இவனுக்கு வாழ்க்கையோட பாடத்தை கற்றுக் கொடுப்போம்னு சொல்லி வேலைக்கு ஜாயின் பண்ண சொல்லிடுவாரு. அங்கே ஒரு செஃப் வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. இவன் போய் அங்கே பேசுவான். இன்ட்ரோடியூஸ் ஆகும்போது கொஞ்சம் ஏத்தாளமாக பேசிட்டு இருப்பான். அவர் பார்த்தீங்கன்னா கடுப்பாய் ஒரு அடியை போட்டுருவாரு. அவன் பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துருவான். அவனை தூக்கிட்டு கொண்டு போய் அவங்க ரூம்ல படுக்க வச்சிருவாங்க. அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு முழிச்சுட்டே தூங்குற ஒரு வியாதி இருக்க மாட்டிருக்கு. இவன் முழிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நீ தாண்டா என்னை அடிக்க வந்தேன்னு சொல்லிட்டு துள்ளிக்கிட்டு இருப்பான். இருந்தாலும் அவன் பல்கா இருக்கிறத பார்த்துட்டு பயந்துருவான். உடனே இந்த வீட்டை விட்டு கிளம்பிடலாம்னு சொல்லி கிளம்புவான். நீ இந்த பயந்து தான் இந்த வேலையை விட்டு போறியா அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே இல்லையே நான் பாத்ரூம் போலான்ட்டு போறேன்னு சொல்லி சமாளிப்பான். உடனே பார்த்தீங்கன்னா அந்த வேலையும் தொடங்கிடும். இவன் பார்த்தீங்கன்னா டெலிவரி வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவான். அப்போதைக்கு டெலிவரி பண்ணும்போது இவன் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுகிட்ட அடி வாங்கியிருப்பான் வம்பளுக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வயிற்றுல ஒரு பஞ்சு விட்டுருக்கும். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இவன் வேலை பார்க்குற ஹோட்டலில் ஆர்டர் போட்டிருக்கும். அதை பார்த்துட்டு இவன் என் ஹோட்டல்லே ஆர்டர் போட்டிருக்கான்னு சொல்லிட்டு மறுபடியும் வம்பளுப்பான். குடிச்சு கீழே தள்ளிடுவான். அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தொடக்கூடாத இடத்துல தொட்டுருவான். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கோவப்பட்டு ஒரு அடியை போட்டு அவனை மயக்கமாக வச்சிரும். எந்திரிச்சு பார்ப்பான். அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டுக்கு $4. ஆனால் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா $3 தான் வச்சுட்டு போயிருக்கும். சரி என்னடா பண்ணுறதுன்னு கொண்டு போயிருவான். அப்போதைக்கு ஓனர்கிட்ட பார்த்தீங்கன்னா $1 தரலன்னு அடுத்த வாட்டி வரும்போது வாங்கிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இவன் அந்த பொண்ணுகிட்ட அடி வாங்கிட்டு வந்ததை பார்த்துட்டு அங்க இருக்கிற குண்டை எல்லாம் சிரிப்பாங்க. மறுபடியும் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிருக்க மாட்டிருக்கு. அந்த ரெண்டு பேரும் இந்த பொண்ணை துரத்திட்டு வருவாங்க. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா காப்பாத்த போலான்னு போவான். இருந்தாலும் அவனுக்கு அடிக்கவே தெரியாது. அடி வாங்கிட்டு தான் வருவான். எப்படி பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கவங்கள பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுவாங்க. அந்த வில்லன்களும் அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா மறுபடியும் ஆர்டர் போடுவோம். இருந்தாலும் இந்த வாட்டி போயிட்டு பாத்தீங்கன்னா காசே வாங்க மாட்டான். அந்த பொண்ணு இருந்தாலும் $5 தரும். போனது ஆனா வாங்காம போயிருவான். அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்திருக்கும். அதனால இப்படியே அடியும் உதவியும் வாங்கி எப்படியோ ஒரு வழியை சம்பாரிச்சிருவான். அதாவது பாத்தீங்கன்னா முதல் மாச சம்பளமும் வந்துடும். அதாவது பாத்தீங்கன்னா $2500 தருவாங்க. உடனே பாத்தீங்கன்னா அவங்க அம்மா ஒரு ஹோட்டல் வச்சிருப்பாங்க. அந்த ஹோட்டலுக்கு போவான். ஆனா அவங்க அம்மா பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்துல இருப்பாங்க. அதனால இந்த $2500 கொடுப்பான். உடனே அவங்க அம்மா பாத்தீங்கன்னா கண் கலங்கிடுவாங்க. உன்னை உதவாக்கறன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல அதனால